கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் யாவருக்கும் இயேசு இரக்கமுள்ளவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த கிறிஸ்துமஸை காலங்களை கழித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிறோம். சில சமயங்களிலே நம்மால் இது கூடுமா, இது எப்படி நடைபெறும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் தேவ சித்தம், கர்த்தர் திட்டமிட்டு விட்டால் எல்லாவற்றையும் நடத்துகிறவராயிருக்கிறார். குறிப்பாக ஆதி காலங்களிலே உண்டானதை மாற்றி அமைக்கிறவராக, ஆதி காலத்திலே மனுஷனை படைத்து அவன் விழாவில் இருந்து எடுத்து ஒரு மனுஷியை படைத்தார். இது ஆணுக்குள்ளே பெண் இருப்பதாக இருந்தது. ஆனால் ஒரு மாற்றம் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு பெண்ணை தெரிவு செய்தார், கன்னி மரியாளை தெரிவு செய்தார். அது மாத்திரமல்ல, அதுக்கு ஆயத்தப்படும்படியாக, வழியை உண்டாக்கும்படியாக அங்கே எலிசபெத்தையும் சகரியா தம்பதியரை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் சகரியாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனாலே கூடும் என்று சொல்லி லூக்கா 1:37 உங்கள் வாழ்விலும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். ஒருவேளை சகரியாவை போல அவிசுவாசமாக இருக்கிறவர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கலாம், அல்லது தடுக்கிறவர்கள் எந்த ஆணாக இருக்கலாம். ஆனால் அந்த சகோதரிடத்திலே அந்த ஆசீர்வாதம் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய சகரியாவை பேசாதிருக்கும்படி செய்து விட்டார். அவர் அந்த குழந்தை பிறக்கும் வரை, அங்கே யோவான் பிறக்கிற வரை அவர் பேச முடியவில்லை. கடைசியாக அவர் பலகையை வாங்கி ஸ்லேட்டிலே அந்த பெயரை யோவான் என்று எழுதினார். அதுவரை அவர் பேச முடியவில்லை. ஏனென்றால் முதிர் வயதாய் இருக்கிறேனே, இது எப்படி எனக்கு நடக்கும் என்று கேட்டதினாலே அப்படி அவர் பேசாதிருக்கும்படி வைத்தார். ஆகவே எலிசபெத் மூலமாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை யோவான் ஸ்நானனை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனால் அல்ல, தேவ சித்தத்தினாலே பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளிடத்தில் ஆண்டவர் பிறந்தார். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு கிருபை செய்தார். அதையும் ஒரு சகோதரியை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளுகிற பொழுது அந்த மனுஷன் சொன்னார், அங்கே யோசேப்பு அவரை தள்ளிவிட மனதாய் இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஆனால் அதிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினாலே வெளிப்படையாக அதை செய்துவிட முடியாதபடி, ஏனென்றால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக செய்தால் எல்லாரும் நம்மை தவறாக பேசுவார்கள் என்று எண்ணினார். ஆனால் அவர் ரகசியமா தள்ளிவிட நினைத்தார். ஆண்டவர் அவரிடத்திலே தோன்றி அவருக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தி ஆயிருக்கிறது, நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆகவே ஆண் பலத்தை, ஆண் ஆதிக்கத்தை, ஆணுடைய எல்லா விதமான உதவிகளும் இல்லாதபடிக்கு பெண்கள் மூலமாக, 2 பெண்கள் மூலமாக வழியை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகரை கொடுக்கவும் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை ஆத்தும ஆதாயத்துக்கென்று யோவான் ஸ்நானனை போல அல்லது சகரியாவை போல மற்றவர்களை பேசாத வைத்து விடுவார் ஆண்டவர். நீங்கள் பேசுகிற எலிசபெத்தாக உங்கள் மூலமாக ஆண்டவர் கிருபை செய்வார். மரியாள் சொன்னது போல ஏற்றுக்கொண்டார். முன்றாக பயந்தார்கள், பின் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்தை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்விலும் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக இயேசு கிறிஸ்து பிறப்பிலே, இந்த ரட்சிப்பிலே பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம். ஆகவே அவர்களை பாதுகாப்போம், ஆசீர்வதிப்போம். இந்த தேசத்திலே பெண்கள் பாதுகாப்பாக நடைபெற இந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவர்களை அர்ப்பணியும். எதிர்த்து பேசுகிற எந்த அதிகாரத்தையும் நீங்க சகரியாய் வாயை கட்டினது போல, நீதிமானாகிய யோசேப்பை சந்தித்தது போல அதிகாரத்தை சந்தித்து தேவ வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.